திருமூலரின் திருமந்திர பேழைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பாடலில் மனிதனின் அறிவு தர்க்கம், புலன்கள் மற்றும் சிந்தனைகளால் அளவிட முடியாத பரம்பொருளின் எல்லையற்ற தன்மையை திருமூலர் விளக்குகிறார். உலகை அளக்கும் அறிவும் மலர்ந்த புத்தியும் தேவர்களின் நுட்பமான ஆற்றல்களும் கூட ஈசனின் முழுமையை உணர இயலாது. அவர் ஆகாயத்தையும் கடந்தவர், அறிவையும் கடந்தவர், புலன்களையும் கடந்தவர். எல்லையற்ற குருவாகிய சிவனை தூய ஞானத்தின் வழியே மட்டுமே உணர முடியும். மண்ணளந்தான் மலரோன் முதல் தேவர்கள், எண்ணளன் தின்னும் நினைக்கிறார் ஈசனை. விண்ணளந்தான் தன்னை மேலளந்தாரில்லை, கண்ணளன் தெங்கும் கடந்து நின்றானே. மண்ணளந்தான் மலரோன் முதல் தேவர்கள், எண்ணளன் தின்னும் நினைக்கிறார் ஈசனை. விண்ணளந்தான் தன்னை மேலளந்தாரில்லை, கண்ணளன் தெங்கும் கடந்து நின்றானே. மண்ணளந்தான் மலரோன் முதல் தேவர்கள், எண்ணளன் தின்னும் நினைக்கிறார் ஈசனை. விண்ணளந்தான் தன்னை மேலளந்தாரில்லை, கண்ணளன் தெங்கும் கடந்து நின்றானே. மண்ணளந்தான் மலரோன் முதல் தேவர்கள், எண்ணளன் தின்னும் நினைக்கிறார் ஈசனை. விண்ணளந்தான் தன்னை மேலளந்தாரில்லை, கண்ணளன் தெங்கும் கடந்து நின்றானே. தத்துவார்த்தமான சொற்பொருள் முதல் வரி மண்ணளந்தான் பௌதீக உலகத்தையும் மாயையையும் தன் ஆற்றலால் அளந்து கட்டுப்படுத்த நினைக்கும் உலகியல் அறிவு புத்தி, மனம் மற்றும் நான் என்ற அறிவின் அகங்காரம். இரண்டாம் வரி எண்ணளந்து தங்களின் எல்லைக்குட்பட்ட எண்ணங்களாலும் தர்க்க அறிவாலும் அளவிட்டு ஆராய்ந்து பார்த்தாலும் இன்னமும் எல்லையற்ற குருவாகிய சிவனை முழுமையாக புரிந்து கொள்ளவோ உணரவோ முடியவில்லை. மூன்றாம் வரி விண்ணளந்தான் தன்னை சிதாகாசம் எனப்படும் எல்லையற்ற பேரறிவையும் முடிவற்ற பரவெளியையும் தன்னுள் அடக்கி வியாபித்து நிற்கும் குருவாகிய அந்த இறைவனை மேலளந்தாரில்லை. நான்காம் வரி கண்ணளந்து புறப்புலன்களின் பார்வைக்கும் உலகியல் அறிவின் எல்லைக்கும் எட்டிய தூரம் வரை அளந்து பார்த்தால் தத்துவச் சுருக்கம், உலகியலை கட்டுப்படுத்தும் ஆற்றல் மலர்ந்த துத்தி, உச்சகட்ட புலனறிவு என மனிதன் தன் அறிவின் எல்லா பரிமாணங்களை கொண்டும் எண்ணங்களாலும் தர்க்கத்தாலும் ஆராய்ந்தாலும் சிவனை அளந்துவிட முடியாது. சிலனை தாண்டிய தத்துவம் வேறொன்றும் இல்லை. இறைவனை அடிமுதல் தலைவரை காண முடியாத தத்துவம் என்பது அவர் இன்ஃபினிட்டி எனப்படும் எல்லையற்றவர்
என்ற பொருளாகும் எல்லையற்ற ஒன்றை ஒருபோதும் அளவிட முடியாது. அது மனிதனின் மனம் மட்டும்.